வணக்கம் நண்பர்கள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? புது நண்பர்கள் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லை என்றால் நீ இன்னும் நடிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்று தான் அர்த்தம். புது நண்பர்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை சில உறவுகளிலிருந்தும் சூழல்களிலிருந்தும் நீ விடுதலை அடை. ஏனென்றால் பாசம் தேடி அலைவதில் பாதி வாழ்க்கையும், பாசம் வைத்து அலைவதில் மீதி வாழ்க்கையும். நீ வாழ்ந்தால் உன்னை சுற்றி இருக்கும் சிலர் பொறாமையில் பேசுவார்கள், தாழ்ந்தால் உன்னை கேவலமாக பேசுவார்கள். அவர்களை பொருட்படுத்தாதே. வாழ்வில் ஒரு சிலருக்கு நாம் பாரமாய் இருப்பதை விட அவர்களை விட்டு தூரமாய் இருப்பது நன்மையானது. வாழ்க்கை வலித்தாலும் வலிக்காதது போலவே வாழ பழகி கொள்ளுங்கள். உங்கள் வழியில் விளையாடவே பலரும் காத்து கொண்டிருப்பார்கள். யார் உன்னை எந்த தூரத்தில் வைத்திருக்கிறார்களோ அந்த தூரத்தில் இருந்து வாழ கற்றுக்கொள். அதனால் உனக்கு எந்த நஷ்டமும் இல்லை. நிறம் மாறும் பச்சோந்திகளை விட மனம் மாறும் மனிதர்களிடமே அதிக கவனம் தேவை. உரிமை உண்டு எண்ணினாலும் உனக்கு மரியாதை இல்லை என தெரியும் போது ஒதுங்கி இருப்பது நல்லது. சில நினைவுகள் ஆபத்தானவை, அவைகள் உன்னை வாழ விடாது. அப்படிப்பட்ட நினைவுகளிலிருந்து வெளியே வா. உங்களை விட்டு சிலர் விலகும்போது ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் நோக்கம் சரியாக இருந்தால் யாரையும் இழப்பதில்லை. மற்றவர்கள் தான் உங்களை இழக்கின்றார்கள். காத்திருங்கள். தலை சிறந்த எது ஒன்றும் ஒரே நாளில் உருவாகிவிடாது. அவர்களை தேடி வருவார்கள். புத்திசாலியாக இருங்கள், ஆனால் முட்டாளாய் நடியுங்கள். வாழ்வில் உறவுகளாலும் நிறையவே கற்றுக்கொள்ளலாம். நல்லவனாய் இரு, வெளிக்காட்டிக் கொள்ளாதே. ஏனெனில் தான் நல்லவனை தான் இந்த உலகம் பயன்படுத்தி கொள்ளும். மிகப்பெரிய ஏமாற்ற தந்து விட்டு செல்ல. எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவர்களை ஏமாற்ற நீ கற்றுக்கொள்ளாதே. அவரவர் பலனை அவரவர் அணிவிப்பார்கள். நேர்மைக்கென்றும் மரணம் இல்லை. கவலையை விடு. நீங்கள் பிறரிடமிருந்து தனித்திருக்க விரும்பினால் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தால் போதும். தானாகவே ஒதுக்கி வைத்து விடுவார்கள். வார்த்தைகளின் மதிப்பு தெரிந்தவர்களோடு வாதம் செய்யுங்கள். வார்த்தைகளால் வாதம் செய்பவரோடு மௌனம் கொள்ளுங்கள். வாழ்வில் சிலரை மறந்து விடுங்கள், சிலரை மன்னித்து விடுங்கள், சிலரை கடந்து விடுங்கள், சிலரை ஒதுக்கி வைத்து விடுங்கள். ஆனால் எவரையும் தூக்கி சுமக்காதீர்கள். சிலரை பற்றிய சிந்தனை உனக்கு வரக்கூடாது என்றால் அவர்களால் நீதிப்பட்ட பாதிப்பு தீவிரத்தை உணர்ந்து பார். எரிக்கும் நெருப்பை யாரும் வழியில் கட்டி கொண்டு திரிய மாட்டார்கள். நடப்பவே நடக்கட்டும், உன்னை விட்டு கடப்பவே கடக்கட்டும். சிலவற்றை கண்டு கொள்ளாதே, உனக்கானவற்றில் மட்டும் கவனம் செலுத்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பதிவு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் ஒரு பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.